ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 27ஆம் நாள், அதே போல் தமிழ் மாதம் தையுடைய 13ஆம் நாள், கிழமை நாளை நாள் செவ்வாய்க்கிழமை. ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய தை செவ்வாய்க்கிழமை. பேசிக்காகவே செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளாக வரும். ஸோ நாளைய செவ்வாய்க்கிழமை தையில் வந்திருக்கிறதுனால நாளைய தை செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான முருகனுக்கு உகந்த நாள். இந்த நாளில் இன்னும் சிறப்புகள் முருகனுக்கு சேர்க்கக்கூடிய விதமாக நாளை நாள் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வருது. அப்போ நாளைய தையில் வரக்கூடிய வளர்பிறை கார்த்திகை விரதம், முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, அதுவுமா முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதம் வந்திருக்கு. இந்த பொன்னான நாளை நாம் நம்மளுக்கு தகுந்தவாறு பயன்படுத்தி முன்னேறணும். ஆன்மீக ரீதியாக அதுதான் சொல்லப்படுது. எப்பயுமே ஆன்மீக ரீதியாக சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கரெக்டாக நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். அப்படி நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் கிரகங்கள் ரீதியாக நாம் தப்பிக்கொள்ளலாம். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளை நாள் நவமியானது வருது. நவமியோடு நாளை நாள் தையுடைய கார்த்திகை விரதம் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. இதோடு உயர் பதவி கிடைக்க நாளைய தை கிருத்திகையில் இந்த பரிகாரம் கண்டிப்பாக அனைவரும் செய்திடுங்க. உங்களுக்கான உயர் பதவி கண்டிப்பாக கிடைக்கும். அது வேலையில் மட்டும் கிடையாது, எல்லாத்திலுமே உயர் பதவி கிடைக்கும். ஸோ உயர் பதவி கிடைக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஜெயமானது உண்டாகும். நாளை தினம் தைல வரக்கூடிய கார்த்திகை கிருத்திகை, முருகனை வேண்டி என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயம் பலிக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். வாழ்க்கையில் கூட உயர்ந்த இடத்திற்கு செல்ல, செல்வந்தர்களாக மாற, அரசியல் சினிமா துறைகளில் இருப்பவங்க வெற்றிக்கான திருமண தடை விலக, குழந்தை பாக்கியம் கிடைக்க, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பிள்ளைகள் நன்றாக படிக்கணும், இப்படி எவ்வளவு பெரிய வேண்டுதல் வேண்டும் என்றாலும் முருகனிடம் நாளை தினம் வைக்கலாம். அதுவும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 27/1/2026 கரெக்டாக செவ்வாய்க்கிழமை முழுவதும் தை கிருத்திகை திதி நிறைந்து இருக்கு. நாளை நாளில் முருகன் கோவிலில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு அந்த பரிகாரத்தை செய்து அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் உயர் பதவியை அடைஞ்சிருங்க. இந்த உயர்ந்த வேலை எனக்கு கிடைக்க வேண்டும், இந்த உயர்ந்த பதவி எனக்கு கிடைக்க வேண்டும், இந்த வேலையில் சேர்ந்து விட்டால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்றால் முருகன் கோவிலுக்கு நீங்கள் நாளை நாள் செவ்வாழை பழம் இருக்குல்ல, அந்த பழத்தை கொண்டு போய் வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் இந்த செவ்வாழை பழங்களை நாளை முருகன் கோவிலுக்கு தானமாகவும் கொடுக்கணும். சில இடங்களில் மேலதிகாரிகள் மேனேஜர்கள் ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. அவர்களிடமிருந்து தப்பிக்க கூட இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளில், முருகனுக்கு உகந்த கிருத்திகையில், அதுவும் தை கிருத்திகையில் செவ்வாய் பழங்கள் கணக்கு என்பது கிடையாமல் உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப வாங்கிட்டு போய் அர்ச்சனை செய்து கொடுங்க. உங்களுடைய நிதி நிலைமை கூட பொறுத்து எத்தனை வாழைப்பழங்கள் வாங்க முடியுமோ அத்தனை வாங்கி எடுத்து செல்லுங்க. 11 வாழைப்பழம், 21 வாழைப்பழம், இந்த மாதிரி கணக்கு வைத்துக்குங்க. குறைந்தபட்சம் ஆனால் 6 வாழைப்பழங்கள் வாங்கி கொண்டு போனாலும் சரி, அதிகபட்சம் 108 வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாலும் சரிதான். வாங்கினதை முருகன் பாதத்தில் அந்த வாழைப்பழங்களை வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு மீண்டும் அந்த வாழைப்பழங்களை வாங்கி அந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் தானம் செய்துவிட வேண்டும். இந்த தானம் நிச்சயம் நீங்கள் வேண்டிய வரத்தை, வேண்டிய வேலையை, வேண்டிய பதவியை, வேண்டிய சம்பளத்தை உங்கள் கையில் கொடுத்துவிடும். ஆனால் இதை செய்யும்போது இது என்ன சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். வழிபாடு முடித்துவிட்டு அல்லது இந்த வழிபாடு செய்வதற்கு முன்பாகவோ எப்போது வேண்டுமானாலும் சரி, தை கிருத்திகையான நாளினால் முருகப்பெருமான் கோவிலில் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி 108 முறை கோவிலையும் வர வேண்டும். 108 முறை கிருத்திகை என்று முருகன் கோவிலை வள நீங்கள் என்ன வரத்தை கேட்டாலும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கிரகங்களை மீறி கொடுத்து விடுவார். அதுவும் வாழைப்பழத்தை தானம் கொடுத்து 108 சுற்றுகளை முருகன் கோவிலில் சுற்றி வரும்போது நீங்கள் எண்ணிய காரியங்கள் அடுத்த மாதத்துக்குள்ளே ஈடேறும்.
அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த எளிமையான வழிபாடு உங்களை இந்த வருடம் முழுவதும் நல்வழிப்படுத்தி செல்லுங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த நாளை நாள் தை கார்த்திகை முருகனுக்கு உரிய நட்சத்திரம். இந்த தை மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வழி பிறக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பலிக்காது. ஸோ நம்பிக்கையோடு செய்ய முயற்சி பண்ணுங்க. இப்போ நாளைய நாள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்கு இரக்க குணம் வெளிப்படும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. உங்களுடைய முன்னேற்றத்தில் அடுத்தவர்களை சேர்த்துக்கொள்வீங்க. மனநிறைவோடு நாளை நாள் இருக்கும். வேலையிலே வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், மனக்கசப்பு நீங்கும், நல்ல நிம்மதியும் நல்ல தூக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். நாளை நாள் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறக்காதீங்க. அப்புறம் ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை உற்சாகமாக செயல்படுவீங்க. உங்களுக்கு நீங்களே தைரியம் சொல்லிக்கொள்வீங்க. பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகக்கூடாது. வேலைகளும் வியாபாரத்திலும் அதிக ஆர்வம் காட்டணும். இறை நம்பிக்கை என்று அதிகரிக்கக்கூடிய நாள் நாளை நாள். அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். புது விஷயங்களை சுலபமாக கற்றுக்கொள்ளணும். மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் வீட்டு கதவை தட்டும். சந்தோஷம் இரட்டிப்பாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். அந்த மாதிரியான நாள். அப்புறம் கடகராசி. கடகராசியை பொறுத்தவரை மனபயம் கொஞ்சம் இருக்கும். சின்ன பதட்டம் மனதிற்குள் இருக்கும். நீங்கள் நினைத்தால் நல்ல காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக தான் நடந்து முடியும். இறைவன் மீது பாரத்தை போடுங்க. பதட்டத்தை விட்டு விடுங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க. நல்லதே நடக்கும். அப்புறம் சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்கு நாளினால் எதிர்பாராத வரவு இருக்கும். நிதி நிலைமை சீராகும். நிறைய நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாம் மீண்டும் துவங்கலாம். உறவுகளோடு இருந்த அந்த மனக்கசப்பு நீங்கும். வேலையிலே வியாபாரத்தையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அப்புறம் கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தவரை சந்தோஷத்திற்கு அளவிருக்காது. மனதிற்கு பிடித்த நபரை சந்திப்பீங்க. காதல் கைகூடும். திருமண வரை செல்லும். சுப செலவு ஏற்படும். வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன புது எதிரிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். கவனம் தேவை. அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான உதவியை தக்க சமயத்தில் கிடைக்கும். கடவுள் உங்களுக்கு மனித ரூபத்தில் உதவி செய்து விடுவார். கவலைப்படாதீங்க. சோம்பேறித்தனம் வேண்டாம். பிரச்சனைகளை கண்டு பயப்படவும் வேண்டாம். துணிந்து நின்றால் நிச்சய வெற்றி உங்களுக்கு. அப்புறம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொறுத்தவரை பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகள் இரட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீட்டில் கவனம் தேவை. கடன் வாங்க வேண்டாம். புதிய முயற்சிகளை கூட நாளை தள்ளி போட்டால் நல்லது தான். அன்றாட வேலையில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் போதும். அப்புறம் தனுசு ராசி. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் மனது ஆன்மீகத்தில் ஈடுபடும். மனதில் இருந்த தேவையில்லாத அழுக்கை எல்லாம் தூக்கி வெளியில் போட்டு விடணும். சந்தேக குணம் நீங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் பகை விலகும். நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வாழ்க்கை உங்களை தேடி வரும். கை நிலவை விட வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்புறம் மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து உயரும். வேலை செய்யக்கூடிய இடத்துல சரி, வியாபாரத்துல சரி, நீங்கள் இருக்கக்கூடிய நிலை விட ஒரு படி உயர போறீங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. நல்லதே நடக்கும். அப்புறம் கும்பம் ராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வேலையிலும் வியாபாரத்தையும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஈகோ விலகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உறவுகளுக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். இறை வழிபாடு செய்யுங்க. மனதை ஒருநிலைப்படுத்துங்க. மேலும் நன்மையே நடைபெறும். அப்புறம் மீனம் ராசி. மீனம் ராசியை பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் பண்ணுவீங்க. மனதிற்கு பிடித்தவர்களோடு இருக்கக்கூடிய நேரம் குறையும். இதனால் கொஞ்சம் வருத்தம் உண்டாகும். வேலையில் வியாபாரத்தில் ப்ரெஷர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாதீங்க. எல்லா நாளை இரவுக்குள் சரியாகிவிடும். இரவு நிம்மதியும் நல்ல தூக்கமும் கிடைக்கும். அதனால் பொறுமையாக இருங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களுக்கான பலனையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சு கண்டிப்பாக பண்ணி பயன்பெறட்டும். உயர் பதவி கிடைக்க நான் சொன்ன அந்த செவ்வாழை பரிகாரத்தை நாளை நாள் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். அதனால தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர் பதவியெல்லாம் கிடைக்கும். ஆனால் நம்பிக்கையோடு பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணுன்னா வீடியோவை ஷேர் பண்ணால் தான் முடியும். எல்லாருக்குமே தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால தான் ஷேர் பண்ண சொல்கிறேன். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.